வணக்கம். நம்ம இரண்டாம் பத்து பெரியாழ்வாருடைய திருமொழியில இரண்டாம் பத்து முதல் திருமொழி இப்போ இன்னைக்கு பார்க்க போறோம். இது வரைக்கும் முன்னாடி பார்த்த வரைக்கும் குழந்தையினுடைய ஒவ்வொரு செயல்களையும் பாராட்டி அவர் பெரியாழ்வார் பல பட பாடல்களை எழுதியிருந்தார். இது அப்பூச்சி காட்டுதல் அப்படிங்கிறது. அப்பூச்சி காட்டுறது அப்படின்னா குழந்தை பல வகையாக கண்களை உருட்டி வீட்டுல இருக்கிறவங்களெல்லாம் பயப்படுற மாதிரி பயமுறுத்துற மாதிரியான சில அழகான செயல்களை செய்யும். அதாவது எல்லாரும் பயந்துக்கிற மாதிரி நடிப்பாங்க. அந்த குழந்தை அப்படி கண்ணை இது பண்ணும், அப்புறம் ஓடி பேன் சொல்லி எல்லாரையும் பயப்படுத்தும். இந்த மாதிரி இதுக்கு பேரு அப்பூச்சி காட்டுதல் அப்படின்னு பேரு. சோ அது குழந்தை பண்ற விளையாட்டை எல்லாரும் ரசிச்சு அது சிரிப்பாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு இதுதான். மெச்சூது சங்கம் இடத்தான் நல் வேய் ஊதி பொய்ச்சூதில் தோற்ற பொறையுடை மன்னர்காய் பத்தூர் பெறாது அன்று பாரதம் கை செய்த அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். அப்பூச்சி காட்டுகின்றான் நமக்கு புரிஞ்சிருச்சு என்ன அப்படிங்கிறது. மெச்சு ஊது சங்கம், பிறரால் மெச்சத்தகுந்த அளவிற்கு போற்றப்படக்கூடிய அந்த சங்கை தன்னுடைய கையில் ஏந்தியவன். மெச்சு ஊது சங்கம் இடத்தான், தன்னுடைய இடக்கைகளில் அவன் ஏந்திருக்கின்றான். நல் வேய் ஊதி, ரொம்ப அழகான பிறரை கவரும்படியான அந்த புல்லாங்குழலை ஊதி, வே என்றால் குழல். பொய்ச்சூதில் தோற்ற பொறையுடை மன்னர்காய் பத்தூர் பெறாது அன்று பாரதம் கை செய்த. அப்போ அந்த பொய்யான சூதுல தர்மன் தோற்கடிக்கப்படுகிறான். அப்புறம் பின்னாடி அந்த வனவாசெல்லாம் முடிஞ்சு வந்த பிறகு ஒரு 10 ஊர் கூட கொடுக்க மாட்டேன் உனக்காக என்று சொல்லி துரியோதனன் மறுத்து விடுகிறான் இல்லையா? அது நமக்கு தெரிஞ்ச கதை. ஊசி முனை அளவு இடம் கூட கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்களுக்காக, பஞ்சபாண்டவர்களுக்காக அவன் பாரதத்தை தன் கையில் எடுக்கிறான், பாரத போரை. அதுதான் இந்த செய்தி சொல்லுது. பொய்ச்சூதில் தோற்ற பொறையுடை மன்னர்காய் பத்தூர் பெறாது அன்று பாரதம் கை செய்த. பாரத போரை மேற்கொண்டவனாகிய அத்தூதன் முதல்ல தூதுவனாக போகிறான். அவங்க ஒன்னும் சரியா அது காதுல போட்டுக்கல, வேற வழியே இல்ல போர்தான் என்று சொல்லும் போது இந்த போரை நடத்துகிறவனாகவும் கண்ணே இருக்கிறான். இப்படிப்பட்டவனாகியவன் இன்று குழந்தையாக நமக்கு அப்பூச்சி காட்டி விளையாடுகிறான். அம்மனே ஆயர்பாடி பெண்களே பூச்சி காட்டி நம்மை அவன் மகிழ்விக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. சரி, அடுத்த பாட்டு போலாம். கிட்டத்தட்ட எல்லா பாடல்களும் ஒவ்வொரு விதமான கண்ணபிரானுடைய லீலைகளையும், ராமாவதாரத்தையும் வாமனாவதாரத்தையும் இப்படி பல பட நம்ம முன்னாடி பார்த்த பாடல்கள் எப்படி இருந்ததோ அதே மாதிரியான பாடல்கள் தான். ஒண்ணு என்னன்னா, இந்த பாட்டுல இருந்து குழந்தை அப்பூச்சி காட்டி விளையாடுது. மலை புரை தோள் மன்னவரும் மாரதரும் மற்றும் பலர் குலைய நூற்று வரும் பட்டழிய பார்த்தன் சிலை வளைய தின் தேர் மேல் முன்னின்ற செங்கண் அலை வலை அப்பூச்சி காட்டுகின்றான், அளவலை அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். இதுவும் கிட்டத்தட்ட அதே பாரத போரை சொல்வதுதான். மலைப்புரை தோள் மன்னவரும், மலையை ஒத்த மிகப்பெரிய பழமையான தோள்களை உடைய மன்னவர்களும், தோல் புஜத்தை உடைய மன்னவர்களும், மாரதரும் பெரிய பெரிய தேர்களை ஊர்ந்து வரக்கூடியவர்களாகிய பீஷ்மர் போன்ற குலபிதாமகர்களும் மற்றும் பலர் குலைய, இப்படி கௌரவர்களோடு வந்த பல்வேறு மன்னர்களும் குலைந்து போகும்படியாகவும், நூற்று வரும் பட்டழிய, அந்த நூற்றுவர்களாகிய கௌரவ சேனைகளும் பட்டு அழியும்படியாக, அவர்கள் போரிலே இறந்து போகும்படியாக, பார்த்தன் சிலை வளைய, பார்த்தென்றால் விஜயன், அர்ஜுனனுடைய வில்லை வளைத்து அவன் அந்த போரினை நடத்த, தின் தேர் முன் நின்ற செங்கண் அளவலை அந்த பார்த்தன் போரிடும் பொழுது அந்த தேரினுடைய முன்னாடி நின்று அந்த தேரினை செலுத்தியவனாகிய செம்மையான கண்களை உடையவனாகிய கண்ணன் இப்பொழுது அப்பூச்சி காட்டி விளையாடுகின்றான். பார்த்து அதை நீங்கள் மகிழுங்கள் அப்படின்னு சொல்லி யசோதை சொல்வது போல இந்த பாடல் இருக்கு. ரொம்ப எளிமையான பாடல் தான். மலைப்புரை தோள் மன்னவரும் மாரகரும் மற்றும் பலர் குலைய நூற்று வரும் பட்டழிய பார்த்தன் சிலை வளைய தின் தேர் மேல் முன் நின்ற செங்கன், முன்னாடி அவன் இப்படி நின்று இந்த போரினை நடத்தினான். அளவலை அப்பூச்சி காட்டுகின்றான். இப்பொழுது அவன் நம்மளை எல்லாம் அலைக்கழித்து அப்பூச்சி காட்டி விளையாடி கொண்டிருக்கிறான். வாருங்கள், இந்த அப்பூச்சிக்கு பயப்படுங்கள் அப்படின்னு சொல்லி இங்க யசோதை சொல்றான். யசோதை சொல்ற மாதிரி பெரியாழ்வார் சொல்றார். சரி, அடுத்த பாடலும் கண்ணனுடைய அவதார செய்தியினுடைய ஒரு லீலையை சொல்வது. அதாவது காளியன் அந்த யமுனா நதி தீரத்துல அந்த யமுனா நதி நஞ்சு பாய்ந்ததாக மாறும் பொழுது அதுல வசித்து வந்த காளியனின் மேல் நர்த்தனமாடி
அந்த காளியனை அந்த மடுவை விட்டு துரத்தி அந்த நீரை தொடர்ந்து மக்கள் பருகும்படியான ஒரு நல் நீராக மாற்றிய கண்ணனுடைய லீலையை இந்த பாட்டு சொல்லுது. காயும் நீர் புக்கு கடம்பு ஏறி காளியன் தீய பணத்தில் சிலம்பு ஆர்க்க பாய்ந்து ஆடி வேயின் குழல் ஊதி வித்தகனாய் நின்ற ஆயன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். காயும் நீர் புக்கு, அங்க ஓடுகின்ற அந்த விஷத்தினால இப்ப வந்து அது அந்த நீர் சுடுகிறது. அந்த அந்த நீரில் புகுந்து கடம்பு ஏறி, அந்த கடம்ப மரத்தின் மேல் ஏறி நின்று கொண்டு அந்த மடுவுக்குள்ள பாய்ந்து காளியன் தீய பணத்தில், பணம்னா படம், இந்த பாம்பினுடைய படம், அந்த காளியன் என்பது மிகப்பெரிய பாம்பு, அந்த பாம்பினுடைய தீமை தரக்கூடிய அதனுடைய படம், அது படம் விரித்து ஆடி அவனை கொத்த வருகிறது. அவன் அந்த படத்தின் மேல் ஏறிக்கொண்டு அவனுடைய கால்களில் அணிந்திருந்த சிலம்புகள் ஆர்க்கும்படியாக, அவை ஓசை எழுப்பும்படியாக அவன் அந்த காளிய நர்த்தனம் ஆடினான் இல்லையா. ஆர்க்க பாய்ந்து ஆடி வேயின் குழல் ஊதி வித்தகனாய் நின்ற, அப்படிப்பட்டவன் குழலை ஊதி வித்தகனாக, நம்ம எல்லாம் மயக்கக்கூடியவனாக, நம்ம எல்லாம் ஆட்கொள்ளக்கூடிய வித்தகனாக, செயற்கரிய செயல்களை செய்பவனாக இருக்கிறான். அவன் இப்பொழுது குழந்தையாக நமக்கு அப்பூச்சி காட்டி விளையாடுகின்றான் பாருங்கள் அப்படின்னு சொல்றான். சோ நமக்கு அந்த பேட்டர்ன் புரிஞ்சிருச்சுன்னா பெரியாழ்வாருடைய பாடல்களை புரிஞ்சுக்கிறது வந்து நமக்கு ஈஸியா இருக்கும். சரி, அடுத்த பாடல் போயிடலாம். இருட்டில் பிறந்து போய் ஏழை வல் ஆயர் மருட்டை தவிர்ப்பித்து வன் கஞ்சன் மாள புரட்டி அந்நாள் எங்கள் பூம்பட்டு கொண்ட அரட்டன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். அரட்டன் அப்படின்னா வந்து வீம்புகள் செய்பவன், தீம்புகள் செய்பவன். அது ரொம்ப குறும்பு, ரொம்ப குறும்பு. அது வந்து அரட்டன் அப்படிங்கிற பெயர் கொடுத்திருக்காரு. புதுசா இருக்கு இல்லையா அந்த வார்த்தை, வந்து நம்ம அதிகமா பயன்படுத்துற வார்த்தை இல்லை. இருட்டில் பிறந்து போய், அந்த தேவகியினுடைய வயிற்றுல அவன் இருளில் பிறக்கிறான் இல்லையா, அந்த சிறையில அவன் இருளில் பிறக்கிறான். இருளில் பிறந்து போய் அவன் பிறந்த இடம் வேற ஒன்று. ஆனால் ஏழை வல் ஆயர் மருட்டை தவிர்ப்பித்து, ஏழைகளாக, இங்க ஏழைகள்னா பணத்தினால இல்ல, எளிமையானவர்களாக இருக்கக்கூடிய அந்த ஆயர்களுடைய குலத்துல வந்து அவன் வளரணும் அப்படிங்கிறது வந்து, ஆயர்கள் வந்து அப்படி மன்னர்களா செல்வந்தர்களா பெரிய பிரபுக்களானா அப்படிலாம் இல்லை, அவர்கள் சாதாரணமானவர்கள், ஓரளவுக்கு செல்வ வளம் பொருந்தியவர்கள். அப்படிப்பட்ட சாதாரண எளியவர்களான ஆயர்களுடைய மயக்கத்தை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக அவன் அங்கே வந்து தன்னுடைய அவதார செயல்களை நிகழ்த்துகிறான். இருட்டில் பிறந்து போய் ஏழை வல்லாயர் மருட்டை தவிர்ப்பித்து, அவருடைய மயக்கத்தை எல்லாம் போக்கி வன் கஞ்சன் மாள புரட்டினா அவன் மல்யுத்தத்துலதான் அவனை வெல்றான் இல்லையா. கஞ்சனை வந்து தன்னுடைய தாய்மாமன் ஆகிய கஞ்சனை அவன் மல்யுத்தத்தில் வெல்லுகிறான். அப்ப அவனை புரட்டி போட்டு கஞ்சனை கொன்றவனாகிய கண்ணன் அந்நாள் அவன் இப்படி கஞ்சனை கொன்றது ஒரு, கம்சனை கொன்றது ஒரு செயல். இதே கண்ணன் விளையாட்டு போக்குல எங்களுடைய பூம்பட்டாடைகள் எல்லாம் கொண்டு மரத்து மேல ஏறி உட்கார்ந்த லீலைகளையும் புரிந்தான். அது இந்த ஜலக்கிரீடை ராசக்கிரீடை அந்த விளையாட்டு லீலைகளை எல்லாம் சொல்லுவாங்க கண்ணனுக்கு இல்லையா. அந்நாள் இப்படிப்பட்டவனாகிய அவன், கம்சனை புரட்டி போட்டு கொன்றவனாகிய அவனேதான் இந்த ஒரு சாதாரண விளையாடல்களையும் எங்களோடு செய்திருக்கிறான். அந்நாள் எங்கள் பூம்பட்டு கொண்ட அரட்டன், அரட்டன்னா வீம்புகள் செய்பவன், கொஞ்சம் கூட சலிக்காமல் மாய காரியங்களை செய்யவன். அந்நாள் எங்கள் பூம்பட்டு கொண்ட, எங்களுடைய பூம்பட்டாடைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு மரத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து தீம்புகள் செய்தவனாகிய அவன் இப்பொழுது குழந்தையாக அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே பெண்களை அப்பூச்சி காட்டி விளையாடுகின்றார் அப்படிங்கிறார். சரி, அடுத்த பாடல் வந்து குழந்தையாக அவன் பல்வேறு விதமான வம்புகளை செய்கிறான். வீட்டுல சும்மா இருக்கிறது கிடையாது, வெளியில போய் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், புழுதி பட ஆடி அந்த புழுதியோடவே வந்து மடியில உட்காந்துக்கிறது, பின்னாடி வந்து கட்டிக்கிறது, அப்புறம் வந்து உரியில ஏறி பொத்த உரலை கழுத்து போட்டு ஏறி திரட்டி பால் வெண்ணெய் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுகிறது இப்படி. ஆனால் வந்து யசோதையால முடியவே இல்லை, பாத்துக்கவே முடியல. குழந்தை வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 6 மாசம் வரைக்கும் பேயும் வளர்க்குமா பிள்ளைய அப்படின்னு. அது வந்து ரொம்ப பாப்புலரா சொல்லக்கூடியது. அதாவது 6 மாசம் வரைக்கும் அது ஒண்ணும் பண்ணாது, விசாம படுத்திருக்கும், சாப்பிடும், பால் குடிக்கும், தூங்கும், அதுதான் இருக்கும். அதனால 6 மாசம் வரைக்கும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, அதை பார்த்துக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு பாத்துக்கிறது கொஞ்சம் ஈஸி தான், உடம்பு கிடம்பு எதுவும் வரல அப்படின்னா. ஆனா அதுக்கப்புறமா அது உடம்பு ஊற ஆரம்பிச்சு, தவழ ஆரம்பிச்சு, எழுந்து நடக்க ஆரம்பிச்சு, ஓட ஆரம்பிச்சதுன்னா அவ்வளவுதான், யாரும் பாத்துக்கவே முடியாது. அப்புறம் இன்னொரு பழமொழியும் சொல்லுவாங்க அதே மாதிரியே, புள்ள பார்த்து பிழைக்கிறத விட பிச்சை எடுத்து பிழைக்கலாம் அப்படின்னு. இது வழக்கமா சொல்லக்கூடிய ஒரு பழமொழிதான். பிள்ளை பார்த்து பிழைக்கிறத விட
பிச்சை எடுத்து முளைக்கலாம் அப்படின்னு. அதாவது அவ்வளவு கஷ்டமா அதை பாத்துக்கிறது அப்படிங்கிறது. அப்போ இந்த பாட்டுல அப்படிதான், அப்படி வந்து ஓயாது அட்டூழியம் செய்கிறான். அவனை வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம 2 அடியும் அடிக்கிறா யசோதை. ஆனா அப்படியும் சலிக்கல. அப்படிப்பட்டவனாகிய அவன் இப்படியெல்லாம் மீம்புகள் செய்பவன். சேப்பூண்ட சாடு சிதறி திருடி நெய்க்கு ஆப்புண்டு நந்தன் மனைவி கடை தாம்பால் சோப்புண்டு துள்ளி துடிக்க துடிக்க அன்று ஆப்புண்டான் அப்பூச்சி காட்டுகின்றான். எவ்வளவு அட்டுழியம் பண்ணியிருக்கான், அதுதான் இங்க சொல்றாரு. எருதுகள் அந்த வந்து சேப்பூண்ட சாடு சிதறி, எருதினுடைய வடிவத்துல வந்தவனாகி ஒரு அரக்கன், அவனை அவன் கொல்லுகிறான். அது குழந்தையா இருந்த போதே அந்த எருதை காலை சுற்றி சுழற்றி தூக்கி அடித்து சகடாசுரனை வந்து அவன் அவன் கொன்று அழிக்கிறான். சேப்பூண்ட சாடு சிதறி திருடி நெய்க்கு ஆப்புண்டு, திருடி நெய்களை எல்லாம், நெய் எது வச்சிருந்தாலும் திருடி சாப்பிடுறது. எது வச்சது, வெண்ணெய் பால் நெய் தயிர் எது இருந்தாலும் வீட்லயும் நிறைய சாப்பிடுறது, ஆனால் வெளியிலும் போய் நிறைய திருடி திங்கிறது ஆப்புண்டு. அதனாலேயும் அடி. நந்தன் மனைவி கடை தாம்பால் சோப்புண்டு, அவள் விசிறி காம்பினால உரியவருடைய காட்டி கொடுக்க அவர் தயிர் கடையக்கூடிய அந்த மத்தினாலேயே 2 சாத்து சாத்துறா. வேற என்ன பண்றது, எப்ப பாரு கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கு டெய்லி வீட்டை நோக்கி. அப்போ வந்து தன்னுடைய கையில இருந்த மத்தினாலேயே 2 போடு போடுற மாதிரி நடிச்சிருப்பா. குழந்தைய அடிச்சிருக்க வாய்ப்புல. துள்ளி துடிக்க துடிக்க அன்று போண்டான். அப்படி அடிச்சு அடிச்சு எவ்வளவு அடிச்சாலும் அந்த குழந்தை ஒண்ணும் அதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல. அதனாலதான் மத்து உரல்ல கட்டி போடுறான். அந்த அப்படி அப்புன்னா மாட்டிக்கிறது, இப்படி 2 நல்ல மாட்டிக்கிறது. அப்ப வந்து அப்படியும் நீ நிம்மாடி எல்லாம் விளையாட்டு காட்டியவனாகியவன் அப்பூச்சி காட்டி விளையாடுகின்றான் அப்படின்றார். சரி, அடுத்தது வந்து அதேதான், அடுத்தது கண்ணனுடைய லீலைதான். தேவகியினுடைய மைந்தனாக பிறந்த அவன் இங்கே வந்து யசோதையினுடைய மகனாக வளர்ந்து ஆயர்பாடியிலே நெய் பால் தயிர் எல்லாம் எடுத்து சாப்பிட்டு இந்த மாதிரியாக நம்மை மகிழ்விப்பவனாகிய, என்னதான் வந்து அவங்க கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருந்தா கூட அந்த குழந்தையினுடைய இந்த விளையாட்டல்கள் எல்லாம் அவர்கள் மகிழ்ந்துதான், அதை வந்து ஒரு ஒரு செல்ல சலிப்போடு தான் அவங்க சொல்லிக்கிறாங்க. செப்பு இள மென்முலை தேவகி நங்கைக்கு சொப்பட தோன்றி தொறுப்பாடியோம் வைத்த துப்பமும் பாலும் தயிரும் விழுங்கிய அப்பன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான். அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். செப்பு இள மென்முலை, அழகான இந்த நகில்களை முகில்களை முளையை உடையவளாகிய தேவகிக்கு மைந்தனாக அவன் பிறந்தான். தேவகி நங்கைக்கு சொப்பட தோன்றி, அங்க வந்து அவருக்கு மகனாக, அவள் 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 மகிழும்படியாக அல்லது அவள் போற்றப்படும்படியாக அவளுடைய மகனாக அவன் தோன்றினான். சொப்பட சொல்பட, அதாவது பாராட்டும்படியாக அவன் அங்க தோன்றினான். தொறுப்பாடியோம் வைத்த, ஆனா இங்கே வந்து நாங்கள் சேர்த்து வைத்த, தொறுப்பாடியும் சேர்த்து சேர்த்து, ஏன்னா பாலிலிருந்து பாலை கூட கறந்து எடுத்துடலாம். ஆனா அதுக்கப்புறமா பால்படு பொருட்களை சேகரிப்பது அப்படிங்கிறது வந்து சாதாரண வேலை இல்லை, அது பெரிய வேலை. பாலை வந்து சரியானபடி உரக்குத்தணும், அதுல இருந்து தயிர் எடுக்கணும், வெண்ணெய் எடுக்கணும், நெய் காய்ச்சணும், இதெல்லாம் பெரிய பெரிய வேலை. ஆனால் இப்படி கஷ்டப்பட்டு செஞ்சு வச்ச இந்த எல்லா பொருளையும், துப்பமும், துப்புனா நெய், நெய் பால் தயிர் எல்லாவற்றையும் விழுங்கிய, சாப்பிட்ட கூட இல்ல விழுங்குதல், அப்படியே எடுத்து எடுத்து உண்ட அப்பன் வந்து அப்படியெல்லாம் லீலைகள் செய்தவனாகி அவன் அப்பூச்சி காட்டி விளையாடுகின்றான் அப்படிங்கிறார். ரொம்ப எளிமையாதான் இருக்கு இல்லையா பாடல்கள்லாம், வேற ஒண்ணும் பெரிய விளக்கங்கள் இதுல வந்து சொல்லலை. தத்து கொண்டாள்களோ தானே பெற்றாள்களோ சித்தம் அணையாள் அசோதை இளம் சிங்கம் கொத்தார் கருங்குழல் கோபால கோளரி அத்தன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான். அம்மனே பூச்சி காட்டுகின்றான். இந்த பிள்ளைய வந்து தத்தெடுத்துதான் வளர்த்தாளோ அல்லது தானேதான் பெற்றாளோ, அவள் யசோதைக்கு ரொம்ப பின்னாடி வேணா தெரிஞ்சிருக்கலாம் அது தன் பிள்ளை இல்லை அப்படிங்கிறது. அம்மா தத்தெடுத்து வளர்த்ததா இல்ல வந்து அவளே பெற்றாளா, இப்படி அவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய நெருக்கம் வந்து அப்படி பாக்குறவர்களுக்கு அப்படி தோணுகிறது. கத்துக்கொண்டாள்களோ தானே பெற்றாள்களோ சித்தம் அணையாள் அசோதை இளம் சிங்கம். யசோதையினுடைய இளம் சிங்கம், யசோதை இளம் சிங்கம்ங்கிற வார்த்தை திருப்பாவையிலையும் ஒரு நம்ம பார்த்திருக்கோம். யசோதை இளம் சிங்கம், கார்மேனி சிங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான், அந்த முதல் பாட்டிலேயே அது வரும். சித்தம் அணையான் தெரியவில்லையே, அந்த அதாவது அவள் வந்து அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரியே வந்து அவள் நடந்துக்கிறான். சோ அவளோட சிங்கத்துக்கு தகுந்தாற் போல இந்த குழந்தை இருக்கிறது. அவருடைய இளம் சிங்கம் போன்றவனாகி அவன் கொத்தார் கருங்குழல் கோபால கோளரி, கோபால கோளரி, அழகா இருக்குல்ல இந்த வார்த்தை கோர்ப்பு, அழகா இருக்கு. கோள் அரி, அரினா சிங்கம்,
ஆயர்களுடைய இளம் சிங்கம் போன்றவன் அவன். அரசனாக அரச சிங்கம் போல இருப்பவன். இந்த சிங்கம் அப்படிங்கிற இது வந்து நிறைய பெரியாழ்வாரும் சொல்றாரு. திருப்பாவையிலையும் சிங்கமாக வந்து அவரை இது. இங்க தமிழ்நாட்டுல சிங்கம் கிடையாது, நமக்கு தெரியும். தமிழ்நாட்டுல சிங்கம் என்பது இல்ல. ஆனால் சிங்கமாக உருவகித்து பாடுகிற மரபை வந்து வச்சிருந்திருக்காங்க. அதனாலதான் வந்து நீங்க நம்ம திருப்பாவையிலையும் பார்க்கலாம். ரொம்ப அழகான ஒரு பாட்டு இருக்கு திருப்பாவையிலுமே. மாரி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சிறிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பெருங்குதறி போதருமா போலே நீ பூவை பூவனான்னு. அப்போ அந்த இதுல இருக்கக்கூடிய சிங்கத்தை போல கர்ஜித்து நீ எழுந்து வரணும் அப்படின்னு சொல்ற அந்த இது வந்து திருப்பாவையிலும் இருக்கு. இங்கேயும் வந்து கோளரி சிங்கமாக, அதாவது இங்க நரசிம்ம அவதாரமும் இருக்கிறது, அவனே ஒரு சிங்கக்குட்டி போல இருக்கான் அப்படிங்கிற ஒரு ஓமையும் இதுல வருது. அத்தன் வந்து கொத்தார் கருங்குழல், அழகான சுருண்ட கருங்குழல் கேசம் உடையவனாகிய கோபால கோளரி, கோபாலர்களின் கோளரி போன்றவன் அவன். கோபாலர்கள் ஆயர்களுடைய சிங்கம் போன்றவன். அத்தன் வந்து எங்களுடைய அப்பனாகிய அவன் வந்து இப்பொழுது அப்பூச்சி காட்டி விளையாடுகின்றான். நம்மளை எல்லாம் அந்த குழந்தை செய்யற எல்லாமே ஒரு மயக்கக்கூடிய ஒன்றுதானே. அது வந்து எல்லாரையும் பயமுறுத்துவது போல நடிச்சு அது சிரிச்சு எல்லாரையும் மகிழ்விக்குது. சோ மகிழ்விக்கக்கூடிய ஒரு செயலை அவன் செய்கிறான் அப்படிங்கிறான். அடுத்தது வந்து ராமாவதாரத்தை பற்றிய செய்தி வருது. கொங்கை வன் கூனி சொற்கொண்டு குவலைய துங்க கரியும் பரியும் ராஜ்யமும் எங்கும் பரதற்கு அருளி வன் கான் அடை அங்கண்ணன் அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். இதுல சொல்வது ராமாவதாரம். கொங்கை வன் கூனி சொற்கொண்டு, கொங்கைனா முலை, அவளுடைய பின்னாடி அவளுக்கு கூன் விழுந்திருக்கிறது. இதுலயும் ஒரு கூனியை பார்த்தோம் நம்ம. கண்ணன் கிருஷ்ணாவதாரத்திலயும் ஒரு கூனி வர, ஆனால் அவள் வந்து சுவாசனை திரவியங்களை அவள் மேல் பூசிய மதுரையில பார்த்த ஒரு இது. ஆனா கண்ணன் வந்து அவளுடைய முதுகை தடவி அவளை நேராக்கி இளம்பெண்ணாக மாற்றுகிறான் அப்படிங்கிறது. ஆனா ராமாயணத்துல வர கூனி வந்து அவதான் ஒரு திருப்பத்துக்கு காரணமாக இருக்கா. இப்ப கூனி போய் மந்தரையாகிய கூனி போய் சொல்லலைன்னா கைகை அதை பெருசா எடுத்துக்க மாட்டான். ஏன்னா அவள் ராமனையும் தன் மகளாக பாவிப்பவள். ஆனா கூனிதான் போய் இந்த மனசை மாத்துறா. இப்ப வந்து ராமாயணத்துல வரக்கூடிய கூனி திருப்பத்திற்கு முக்கியமானவளாக, கதை திருப்பத்திற்கு முக்கியமானவளாக இருக்கிறாள். அப்போ அவளுடைய முதுகுல அந்த கூன் வந்து முதுகுலையும் ஒரு மார்பு முளைத்தது போல இருக்கிறது. கொங்கை வன் கூனி, மார்பிலையும் ஒரு முதுகு வளைத்தது போல கூன் முதுகு கொண்டவளாகிய அந்த கூனியினுடைய வன்மையான சொற்களை கேட்டுக்கொண்டு குவலைய துங்க கரியும் பரியும் ராஜ்யமும், ஓங்கி உயர்ந்த அந்த யானைகளையும் குதிரைகளையும் ராஜ்யத்தையும் எல்லாவற்றையும் இந்த ஒரே சொல்லில் விட்டுவிட்டு நீ காடேக வேண்டும் என்கிற ஒரே ஒரு தந்தை சொல்லுக்காக அவன் அத்தனையையும் விட்டுவிட்டது. யானைகளையும், மிகப்பெரிய அரசர்கள் ஏறக்கூடிய யானை குதிரைகள் ராஜ்யம் எல்லாவற்றையும் அவன் எங்கும் பரதற்கு அருளி, பரதாழ்வானுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு நீயே பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டு அவன் வன் கான் அடை, யாராலும் அடைய முடியாத வன்மையான அவன் காட்டை சென்று அடைந்தான் அந்த ராமாவதாரத்திலே. இதே கண்ணன் ராமாவதாரத்தில் இத்தகைய செயல்களை செய்தான். அவன் இப்பொழுது அந்த அங்கண்ணன், அழகிய கண்களையுடைய அவன் இப்பொழுது குழந்தையாக நமக்கு அப்பூச்சி காட்டி நம்மை மகிழ்விக்கின்றான். புரியுது இல்லையா? அதான் அடுத்த பாடல் வந்து கஜேந்திர மோட்சம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கதை. ஒரு பொய்கையில வந்து யானை போய் தண்ணி குடிக்கும் பொழுது அந்த முதலை வந்து யானையினுடைய கால்களை பற்றி கொள்ள, அப்பொழுது அந்த யானை கதறி நாராயணா என்று கூப்பிட அவர் வந்து கருட வாகனத்துல வந்து அந்த யானையை காப்பாற்றி முதலைக்கு முக்தி கொடுத்ததாக அந்த கதைகளை நம்ம படிச்சிருப்போம் சின்ன வயசுல. அந்த கதையை தான் இந்த பாடல் சொல்லுது. பதக முதலை வாய்ப்பட்ட களிது கதறி கை கூப்பி என் கண்ணா கண்ணா என்ன உதவ புல்லூர்ந்து அங்கு உருதுயர் தீர்த்த அதகன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். அந்த பதக முதலை வாய்ப்பட்ட களிறு, அந்த பொய்கையில இருந்த முதலையினுடைய வாயில் மாட்டிக்கொண்ட இந்த களிரினுடைய கஜேந்திரன் என்கிற அந்த யானையினுடைய கால்களை விடுவிப்பதற்காக அது யானை கதறிய பொழுது கண்ணா கண்ணா என்று கதறி அழுகிறது. அப்பொழுது அவன் உதவ புல் ஊர்ந்து, புல்னா பறவை, இங்கே அவனுடைய வாகனமாகிய கருட வாகனத்தில் ஊர்ந்து வந்து அவன் அந்த யானையை அந்த முதலையினுடைய வாயிலிருந்து காப்பாற்றி அந்த முதலைக்கும் அவன் மோட்சம் தருகிறான். அப்படிப்பட்ட யானையினுடைய உரு துயர் தீர்த்தவனாகிய அதகன். அதகன் அப்படின்னா மிடுக்கு, அதகன் அப்படின்னா ரொம்ப மிடுக்கையும் அந்த ஒரு கம்பீரத்தையும் உடையவனாகிய அவன் இப்பொழுது கண்ணன் அவதாரத்துல வந்து நமக்கு அப்பூச்சி காட்டி நம்மை
மகிழ்விக்கின்றான். அதை பார்த்து நாம் மகிழ்வோம் அப்படிங்கிறான். சோ இது எல்லா பாடலையும் எல்லா அவதாரத்தையும் சொல்லியாச்சு. வாமன அவதாரம், கிருஷ்ண அவதாரத்துல செய்த லீலைகள், ராமாவதாரத்தினுடைய தன்மை, கஜேந்திர மோட்சம், இப்படி பாரதம் செய்தது, இப்படி இந்த 10 பாடல்கள்ல எல்லாவற்றையும் அவர் விளக்கி சொல்லிட்டு, இந்த 10 பாடல்களை படிப்பவர்களுக்கு அதேதான் பதிகத்தினுடைய நிறைவு பாடல் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. வல்லாள் இலங்கை மலங்க சரம் துறந்த வில்லாளனை விட்டு சித்தன் விரித்த நற்சொல் ஆர்ந்த அப்பூச்சி பாடல் இவை 10 வல்லார் போய் வைகுந்தம் மன்னி இருப்பரே. மன்னுதல்ல நிலை பெற்று வைகுந்தத்தில் நிலையான இடம் கிடைக்கும். இந்த 10 பாடல்களை இலங்கையை அழித்த வில்லாளனாகிய ராமன் இந்த கண்ணவதாரத்திலே வந்து இந்த விளையாடல்களை எல்லாம் செய்ததை விஷ்ணு சித்தன் பாடிய பாடல்கள் 10ஐயும் படிப்பவர்கள் வைகுந்தத்தில் நிலையான இடத்தை பெறுவார்கள். ஒவ்வொரு பாட்டிலையும் ஒண்ணு சொன்னாரு. இந்த பாடல்ல வைகுந்தத்தில் நமக்கெல்லாம் இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரி, அதோட இந்த பூச்சி காட்டல் முடியுது. அடுத்தது வந்து முலையுண்ண அழைத்தல். என்னுடைய ஒரு தாய்ப்பால் கொடுப்பதற்கு யசோதை அழைக்கிறாள். அது அடுத்த பகுதியில நம்ம பார்க்கலாம்.